சமீபத்தில் ஒரு செய்தி வெளியானது. ஒரு நீதிமன்றத்தில் மிக விரைவாக தீர்ப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்திய மரபுப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு நீதிமன்றத்தில் நீதி வரவே தீர்ப்பே வராதே என்று சந்தேகம் வந்த போது சொன்னார்கள், அவர்கள் நீண்ட காலமாக போலியாக ஒரு கோர்ட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று செய்தி வந்தது. ஒரு வங்கிக்கு சென்ற வாடிக்கையாளர்களுக்கு ஒரே சந்தேகம், இவ்வளவு மரியாதையா நம்மளை நடத்துறாங்க, உண்மையிலேயே அது பேங்க் தானான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. உண்மையிலேயே அந்த பேங்க் போலி பேங்க் ஆகுது. போலி பேங்க்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல எங்களை ரொம்ப மரியாதையா நடத்துனாங்க, அதான் டவுட் வந்துச்சுன்னு சொன்னாங்க அவங்க. நீங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏராளமான சுங்கச்சாவடிகளை அமைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து சென்னைக்கு ஒருத்தர் கார்ல போனார்னா சுங்கச்சாவடிக்கு கட்டினது போக திரும்பி வர்றதுக்கு காரை வித்துட்டு தான் திரும்பி வரணும் போல, அந்த அளவுக்கு சுங்கச்சாவடி கட்டணங்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சுங்கச்சாவடியில் மட்டும் ரொம்ப குறைவா இருந்திருக்குது கட்டணம். இவ்வளவு குறைவா ஒரு டோல்கேட்டான்னு பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சிருக்குது அது உண்மையிலேயே போலி டோல்கேட். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நாளா ரொம்ப ரொம்ப தன்மையா போலீஸ்காரங்க நடந்திருக்காங்க. இது என்னப்பா, இது இவ்வளவு தன்மையா நம்ம நாட்டில் போலீஸ்காரர் இருக்கவே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வந்து விசாரிச்ச பின்னாடி தெரிஞ்சது அது போலி போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கெல்லாம் ஒன்னும் வாய் திறக்காத ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது. இது எல்லாமே, இந்த மோசடிகள் எல்லாமே நடக்கக்கூடிய பகுதியாக குஜராத் இருக்கிறது. தன்னுடைய சொந்த மாநிலத்தில் இது போன்ற போலிகள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை பற்றி பிரதமருக்கோ ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கோ எந்த சந்தேகமும் இதுவரைக்கும் வந்ததில்லை. அது பற்றி அவர்கள் வாய் திறந்ததும் இல்லை. ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையில் மட்டும் அவர்களுக்கு எப்படியோ ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. வந்து அதற்கு அறிவியல் பூர்வமான சான்றுகள் கூடுதலாக தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள்.